இன்ஸ்டாகிராம்ல தரைக்குறைவா ஒரு ஆன்டி பேசுவாங்க. இந்த முகத்தை நீங்க எல்லா இடத்துலயும் பார்த்திருப்பீங்க. ரீசெண்டா ஒரு டிரான்ஸ்ஜெண்டரை ரொம்ப கேவலமா பேசியிருப்பாங்க. அவங்க திட்டியிருப்பாங்க. இந்த வீடியோ எல்லாமே சமூக வலைத்தளங்கள்ல ட்ரெண்டிங். அடுத்து இன்னொரு வீடியோ வருது. நான் சாரி கட்டியிருக்கேன், எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு பாருங்க. அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. என்ன இந்த சாரியில ஃபர்ஸ்ட் டைம் கட்டும் போது பார்த்து வச்சுக்கேன், எனக்கு கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன். இந்த சாரி நான் ஃபர்ஸ்ட் டைம் கட்டப்போ வந்து பார்த்திருந்தேன்னா நீ கண்டிப்பா எனக்கு அவ்வளவு பிரிட்டியா இருப்பேன், பயங்கர அழகா இருப்பேன். ஸோ இந்த ஆன்டி பயங்கரமான ஒரு இன்ஸ்டாகிராம் ட்ரோல் தாண்டி இவங்க ஒரு டெம்ப்ளேட். இருந்தாலும் இந்த ஆன்டிக்கு பின்னாடி இருக்கிற ஒரு லைஃப் யாருக்குமே தெரியல. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க கேட்கலாம், இவங்கெல்லாம் ஒரு ஆளு, இவங்களை வச்சு நீ வீடியோ போடுறியே, இதுக்கு என்ன வியூஸ் வரப்போகுது, வேற யாராவது பத்தி வீடியோ போடலாம் அப்படிலாம் நீங்க கேட்பீங்க, எனக்கு புரியுது. ஆனா சமீபத்துல இவங்க ஒரு பஸ்ல போயிருக்காங்க. பக்கத்துல ஒரு சின்ன புள்ள இருக்கு. சின்ன புள்ள தெரியாம முட்டிடுச்சு. இவங்க உடனே செருப்பை கொண்டு அடிக்கிறாங்க. இப்ப இந்த காட்சிகள் வருது. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, மக்கள் தரதரன்னு இழுத்துட்டு போய் விடுறாங்க. முட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க, கீழே தள்ளி விடுறாங்க. அதுக்கு வாய்ஸ் ஓவர் என்ன கொடுக்குறாங்கன்னா, இவெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டு வியூஸ் வாங்குறதுக்கு என்ன வேணாலும் செய்வா அப்படின்னு சொல்லி ரொம்ப தரம் தாழ்ந்து பேசுறாங்க. இப்ப இங்க இருந்துதான் கதையே ஆரம்பிக்குது. கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தா அந்த ஆன்டி எவ்வளவு நல்லவங்க தெரியுமா, நீங்க என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, அவங்க ரொம்ப படிச்சவங்கடா, அந்த அம்மாவை எப்படியாவது மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி என்ன ஆச்சு, இந்த ஆன்டிக்கு பிஹைண்ட் ஹிஸ்டரி என்ன, நல்லா தானே பேசுறாங்க, வீடியோ கண்டென்ட்டுக்காக தானே எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆக்சுவலி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னா, இவங்களும் உங்களோட கணவரும் நல்லா தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இவங்க ஹெச்ஆரா இருந்திருக்காங்க. அவங்களுடைய கணவர் ஒரு கம்பெனி எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. கம்பெனி லாஸ் ஆனனால என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்க ஹஸ்பண்ட மர்டர் பண்ணிட்டாங்களா இல்ல அவரே சூசைட் பண்ணிட்டாரா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரல. ஸோ ஏதோ ஒண்ணு பெருசா நடந்திருக்கு. இவங்க கூட இப்ப இல்ல உயிரோட. ஸோ இவங்க அதை கண் முன்னாடியே வேற பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப மென்டல் இல்னஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. வீடு, சொத்து, பணம்னு எல்லாத்தையும் இழந்திருக்கிறாங்க. எல்லா கோவிலுக்கும் போவாங்களாம், சாப்பாடு சாப்பிடுவாங்களாம். அந்த கோவில்ல இருக்கிற பூசாரி என் புருஷன் தான் அப்படிங்கிற மாதிரி சம்பந்தமே இல்லாம இவங்க பேசியிருக்காங்க. எந்தெந்த கோவில்ல தங்குனாங்களோ அந்தந்த கோவில்ல இருந்து அடிச்சு துரத்தி விட்டுருக்காங்க. அப்புறம் ஏதோ ஒரு வீடு பிரச்சனை வரும்போது, இது ஏன் வீடு, எப்படி டிரான்ஸ்ஜெண்டர் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கறதுதான் நீங்க இந்த வீடியோ பாத்தீங்க. அதுதான் ட்ரோல்ல போய் முடிஞ்சது. இப்ப என்னன்னா, அந்த மென்டல் இல்னஸ்னால நம்மளை அடிக்க வராங்க, நம்மள எல்லாரும் துரத்துறாங்க அப்படின்னு சொல்லி தற்காப்புக்காக இவங்க வீடியோ எடுத்துடுறாங்க. ஒரு சில டைம் அடிக்கடி கோவிலுக்கு போய் தான் இவங்க வீடியோ எடுப்பாங்க. அவங்க ஃபேஸ்புக்ல ராஜ் இன்ஃபோ கன்சல்டன்சி அப்படி போனீங்கன்னாவே நிறைய அசிங்கமான வீடியோஸ்லாம் இருக்கும். பட் பிஹைண்ட் திஸ் பாத்தீங்கன்னா இவங்க ஒரு மனநலம் குன்றிய ஒரு பெண் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அந்த கமெண்ட் செக்ஷன்ல அத்தனை பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதே சொன்னாங்க. அதுல ஒருத்தர் என்ன தெரியுமா கமெண்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு இவங்க கிட்டதான் இன்டர்வியூ போனாங்க. அந்த மேடம் சூப்பரா இங்கிலீஷ் பேசுவாங்க, நல்லா படிச்சவங்க, ரொம்ப நல்லவங்களும் கூட. ஏன்டா இந்த பொண்ணை இப்படி பண்றீங்க, யாராவது பார்த்தா இவங்களை போய் ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ என்னதான் பல இன்ஸ்டாகிராம் ட்ரோல்ல நிறைய பேர் மாட்டினாலும் இவங்களுக்கு பின்னாடியும் இப்படி ஒரு லைஃப் இருக்கு. இப்ப நீங்க கேட்பீங்க, பல பேர் என்ன சொன்னீங்க, திவாகரோட இவங்களை கல்யாணம் பண்ணி வச்சணும் அப்படின்னு ரொம்ப கொச்சையா பேசிருந்தாங்க. அவங்க பச்சையாவே பேசட்டுமே, அதுக்காக நம்மளும் அப்படி பேசிட முடியுமா அப்படிங்கிறது தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு ஆஃப்டர் அந்த கமெண்ட் பார்த்த பிறகு. ஸோ இப்போ இந்த ஆன்டி பத்தி தெரிஞ்சிருக்கும். ஒரு சில பேர் இந்த வீடியோ வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிலாம் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா கண்டிப்பா ஏதோ ஒரு ஏரியால இந்த ஆன்டியை நீங்க பார்க்க நேரலாம். ஸோ அவங்க கிட்ட நல்லா பேச்சு கொடுத்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்து விட்டுருக்கோம். கவர்மெண்ட் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்து விட்டீங்கன்னா அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ ஜஸ்ட் ஃபார் அவேர்னஸ். ஏன்னா ஒரு சில பேர் அவங்க வீடியோ எடுக்கிறாங்க, பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக தரன்னு அடிக்கிறது, அவங்கள போட்டு இழுக்கிறது, அவங்களோட துணியை பிடிச்சி இழுக்கிறது, இந்த மாதிரி ரியலாவே அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கு. அவங்களும் ஒரு சில ஹாஃப் நியூட் வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களே அறியாம. ஸோ அதனாலதான் உங்க ஏரியால யாராவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சரியான ஆக்ஷன் நீங்க எடுங்க.